அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் வேக்கன்சிஸ் வெளியிட்டதுனால இந்த டெட் தேர்வில் மறு நியமன தேர்வின்றி ஆசிரியர்கள் நியமனம் போகிறாங்க. தேர்தல் நேரத்தில் இந்த அறிவிப்பு செல்லுபடி ஆகுமா? ஸோ நீதிமன்ற வழக்கு ஒரு பக்கம் இருக்குது, பாஸ் மார்க் 60 ஆக்கணும் எல்லோருக்குமே அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்கிறாங்க. டெட் தேர்வுக்கு பணிச்சான்று வழங்கும் விண்ணப்பிக்க நடைமுறையை எளிமைப்படுத்த வேண்டும். டிட்டோ ஜாக் ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அரசு பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு எழுதுறதுக்கு இந்த பணிச்சான்று அப்படின்றத விண்ணப்பிக்க நடைமுறையை எளிமையாக படுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க டிட்டோ ஜாக் தரப்பில். ஸோ டிட்டோ ஜாக் தரப்பில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வி இயக்குனருக்கு இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரிய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க பணிச்சான்று வழங்கும் நடைமுறையை எளிமையாக கொடுக்கணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு தமிழ்நாடு அரசும் அரசு பள்ளிக்கல்வித்துறையும் டிட்டோ ஜாக் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது பணிச்சான்று வழங்க வேண்டிய சுச்சுவேஷன் உள்ளது. இந்த பணிச்சான்றை பெறுவதற்கு கல்வி சான்றுகளின் உண்மைத்தன்மை சான்றுகள் மற்றும் பணிப்பதிவேடு உள்ள நகல்கள் ஏராளமான ஆவணங்கள் சமர்ப்பித்து மாவட்ட தொடக்க கல்வியர்களிடம் பெற வேண்டியுள்ளது. சில மாவட்டங்களில் தணிக்கை தடை சான்றுகளையும் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. இதில் கேட்கப்படும் அனைத்தும் வட்டார கல்வி அலுவலகங்களில் ஆன்லைன் மூலம் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆவணங்கள் அனைத்தும் ஏற்கனவே வழங்கப்பட்டு பணிபுரிந்து வரும் நிலையில் மீண்டும் அவைகளை எல்லாம் நகலெடுத்து வழங்குகின்ற வேண்டியதில்லை அப்படின்ட்டு டிட்டோ ஜாக் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கருதுகிறது. ஸோ டிட்டோ ஜாக்குடைய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ. ஸோ அவங்க ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறாங்க, பணிபுரியும் ஆசிரியர்களுடைய அந்த விண்ணப்பிக்கும் பொழுது அந்த பணிச்சான்று நிறைய கேட்குறீங்க, அதை கொஞ்சம் ஈஸியாக கொடுங்க, இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஷார்ட் அவுட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் முடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஹெச்ஜிடியோடைய அடிஷ்னல் வேகன்சிஸ் ஃபைல் எல்லாமே தற்சமயம் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வந்திருக்கும். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மறு நியமன தேர்வு ஒன்று வைக்கவே வேணாம், டைரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த கேண்டிடேட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு அனுப்புங்க அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ மறு நியமன தேர்வெல்லாம் வேணாம், டைரெக்டாகவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போஸ்டிங் போடலாம் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. அது மட்டுமே கிடையாது, டெட் தேர்வில் 60 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ், எல்லோருக்குமே இதை வழங்கணும் அப்படின்ற கோரிக்கை மிக வலுப்பெற்று கொண்டே இருக்கிறது. இதோடைய கோரிக்கையில் இறுதி தீர்ப்பு யார் பக்கம் வரும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. 2013 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் நடக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த தகவல்கள் அனைத்துமே டிஆர்பியில் வந்திருக்க தகவல்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமாயின் ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.